ஸோ டாக்கிங் அபவுட் மூவிஸ் இப்போ வந்து தடம் தடையற தாக்க அண்ட் குற்றம் 23 இந்த மூவிஸ் எல்லாமே வந்து இட்ஸ் அ த்ரில்லர் ஜானர். நீங்கள் வந்து ஹேவ் யூ எவர் தாட் தட் நம்மள அந்த த்ரில்லர் ஜானரில் அதுதான் இவருக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு இது பண்ணிட்டாங்களா, சப்ஜெக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? இல்லைனா ஐ எம் ஜஸ்ட் டிரெக்டர்ஸ் ஆக்டர் அந்த மாதிரியா? ஆல்வேஸ் ஐம் அ டிரெக்டர்ஸ் ஆக்டர். அஃப்கோர்ஸ் என்னோட பிக்கெஸ்ட் ஹிட்ஸ் அந்த மாதிரி இருந்ததுனால இருக்கலாம். பட் அஃப்கோர்ஸ் ஐ ஹேட் யானை கம்ப்ளீட் வேரியட் ஃபிலிம். அது பெரிய பிளாக் பஸ்டராக இருந்தது. எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி எனக்கு என்னோட ஆரம்ப காலகட்டத்தில் மலைமலைன்னு ஒரு படம். ஸோ தட் வாஸ் அ பிக் ஃபிலிம். மாஞ்சாவேலு. ஸோ எவல்யூஷன் தானே. மேபி அந்த டைம் பீரியடில் எனக்கு இதெல்லாம் சக்ஸஸிவாக எனக்கு பக்கத்தில் வந்ததுனால அப்படி தோணுச்சு. எனக்கே அப்படி ஃபீல் ஆச்சுன்னா ஐ டேக் அ பிரேக். இப்போ நான் வந்து காப் ரோல்ஸ் நிறைய எனக்கு வந்துட்டு இருந்துச்சு, சினிமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் வேண்டாம், எனக்கு ரெப்பிட்டேட்டிவாக தோணுச்சு. மேபி கதைக்களம் வேறு இருந்தாலும் சரி, எதுக்கு கொஞ்சம் வில் கிவ் அ கேப். பட் ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கெஸ்ட் ஸ்டார்ஸாக இருக்கட்டும், லைக் ஜெய்சங்கர் சாராக இருக்கட்டும், இல்லை விஜயகாந்த் சாராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் தொடர்ந்து காப் ரோல்ஸ் பண்ணாங்க அண்ட் தொடர்ந்து பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்தாங்க. அப்போ தான் யோசிச்சது உண்டு, மேபி தட்ஸ் த யூஎஸ்பி, ஏன் நம்ம ஓடணும் அப்படின்ட்டு. பட் ஐ டேக் இட் ஆஸ் இட் கம்ஸ். டெலிபரேட்டாக நான் இந்த ஒரு முடிவை எடுத்து கொஞ்சம் கேப் போட்டிருந்தேன். இல்லை சார் இப்போ தான் பண்ணியிருக்கேன், லெட்ஸ் டூ இட் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஐ புஷ் இட். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ஐ புஷ் இட் டு another time, அவ்வளோதான்.